மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு தொகுதிகள் அடிப்படையிலையும் கருத்து கணிப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியினர் சார்பாக எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் களமிறங்க போகிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு கட்சியோட அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட அடுத்த கட்ட உத்தேச வேட்பாளர்களோட பட்டியல் என்ன, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறா அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு முக்கியமான இந்த மாதிரியான அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஸோ இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 வேட்பாளர்கள் கிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் உத்தேச பட்டியலில் இருக்கிறவங்க இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக 2 பெண் வேட்பாளர்களை புதுச்சேரியில் களமிறக்க போகிறாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் களமிறக்க போகிறாங்க, குறிப்பாக பெண்கள்லாம் யார் இருக்க போகிறா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். சிந்துஜா அப்படின்றவங்கள திருமயம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இறக்க போகிறாங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு ஃபெமிலியாரிட்டியாக அந்த லோக்கலில் ஃபேமஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமயம் தொகுதி ஒதுக்க பட்டிருக்கு. தமிழகத்தோட மிக முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய கோவை தொகுதி, இந்த கோவை கிட்டத்தட்ட ரொம்பவே நெக் டு நெக் ஃபைட். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எல்லா கட்சிகளும் சண்டை போடுறத நம்ம பார்க்க முடியும். புதிய கட்சிகளாக இருக்கட்டும், பழைய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி ஏன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸுமே எல்லா வயதில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அந்த கோவை தொகுதி. ஸோ இந்த முக்கியமான கோவை தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்க போகிறாங்க தாவேகா சார்பாக. அதுவும் ஒரு இளமையான ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்க போகிறாங்க. கனிமொழி அப்படின்றவங்கள தான் இந்த கோவை தொகுதியில் களமிறக்க போகிறாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. ஸோ இவங்க ஒரு இளமையானவங்க, ரொம்ப துடிப்பானவங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த ஆன்லைன் மூலமாகவும் இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாகவும் ரொம்பவே தொண்டு ஆட்டியிருக்காங்க. இவங்களுக்கு அந்த லோக்கல் வட்டாரத்தில் நல்ல ஒரு ஃபேஸ் ஃபெமிலியரிட்டி, அந்த ஒரு நேம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ இவங்களை ஒரு பெண் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் சார்பாக களமிறக்க போகிறாங்க. அடுத்தபடியாக பொன்னேரி தொகுதி. இந்த பொன்னேரி தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் தான் களமிறக்க போகிறாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அம்பிகா அப்படின்றவங்கள தான் ஒரு மெச்சூர்டான ஒரு உமன். ஸோ இவங்கள தான் களமிறக்க போகிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில கட்சிகளில் அரசியல் அனுபவம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களோட அந்த ஒரு டைரக்டான ஒரு மேற்பார்வையில் இவங்க ரொம்ப வருஷமாகவே இந்த அரசியல் செயல்பாடுகள்லாம் பணியை புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபெமிலியாரிட்டி ப்ளஸ் ஆல்ரெடி அங்கே நிறைய வாக்காளர்களுக்கு இவங்க ஈஸியாக பரிச்சயமாகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால ஒரு பெண்மணியாக அந்த அம்பிகா அப்படின்றவங்கள பொன்னேரி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக களமிறக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட பெண்கள் வேட்பாளர்களில் இன்னொருத்தவங்களுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அஜிதா அப்படின்றவங்கள தமிழக வெற்றி கழகத்தோட தூத்துக்குடி வேட்பாளராக களமிறக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. ஆம்பூர் தொகுதி. இந்த ஆம்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, சிபிஎம் கட்சி இவங்க எல்லாருமே நிறைய தடவை சமமான முறையில் ஜெயிச்சு ஆட்சி புரிந்த ஒரு தொகுதியாக இருக்குது. ஸோ இந்த ஆம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இம்தியாஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய இளைஞரை தான் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக களமிறக்க போகிறாங்க. இவர் இந்த விஎம்ஐயா விஜய் மக்கள் இயக்கம் இருக்கிற காலத்திலேருந்து களமாற்றிட்டு வரவர் விஜயோட நெருக்கமான ஒரு இடத்துல இருந்து. ஸோ இவருக்கும் அந்த லோக்கல் வட்டாரத்தில் நல்ல ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கிற காரணத்தினால ஸோ இம்தியாஸ் அப்படின்ற இந்த இஸ்லாமிய சகோதரரை தான் ஆம்பூர் தொகுதியில் களமிறக்க போகிறாங்க. ஸோ இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய ஜமாத்துகள் உள்ளடங்கிய பகுதி, நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய
பகுதி. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த ஆம்பூர் தொகுதியில் வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞரான இந்த இந்திய அஷக் களமிறக்கப்போ வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக. பெருந்துறை தொகுதி இந்த எஸ்ஏஆர் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறமா அதிகப்படியான ஒரு வாக்காளர்களோட எண்ணிக்கையை கணிசமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த பெருந்துறை தொகுதி வந்து பார்க்க வந்து படுது. ஸோ இந்த பெருந்துறை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக அருணாச்சலம் அப்படின்றவரை ஒரு சீனியர் சிட்டிசன் தான். ஸோ இவரை வந்து களமிறக்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக. இவருக்கு ஆல்ரெடி இந்த அரசியல் அனுபவமும் அந்த லோக்கல் அந்த பெருந்துறை தொகுதிக்குள்ளே நல்ல ஒரு வாக்காளர்களோட ஒரு பரிச்சயமும் அதிகப்படியான அளவில் வந்து இருக்கிற காரணத்தினால இந்த அருணாச்சலம் அப்படின்றவரை பெருந்துறை தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகா. ஸோ இந்த கொங்கு வட்டாரங்களோட தொகுதிகள் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த வகையில் நாமக்கல் தொகுதி ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. இந்த நாமக்கல் தொகுதி வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து நடந்தது. நம்ம வந்து நோட் வந்து பண்ணியிருப்போம். நாமக்கல் பகுதியிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரௌடு வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டப்போ வந்ததை நம்மளால் பார்க்க வந்து முடிஞ்சது. ஸோ இந்த நாமக்கல் தொகுதி வந்து பொறுத்த வரைக்கும் திலீப் அப்படின்ற ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக களமிறக்க வந்து போகிறாங்க. ஸோ இவர் விஎம்ஐ இந்த டைமில் இருந்து விஜய் அவர்களோட பயணிச்சுட்டு வந்து இருக்கிறவர். அது மட்டும் வந்து இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நாமக்கல் பகுதியில் வந்து பண்ணியிருக்கிறவர். நாமக்கல் தொகுதி வந்து பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதிமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டெரிட்டரியாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக அதிமுக சார்பாக எப்போவுமே கைப்பற்றி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த திலீப் அப்படின்றவரை வந்து நம்ம வந்து போட்டால் நம்ம அவங்களோட டஃப் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோட வந்து சார்பாக வந்து நம்புகிறாங்க. ஸோ அதனால திலீப் அப்படின்றவரை களமரை வந்து இறக்க வந்து போகிறாங்க நாமக்கல் தொகுதியில். மேட்டுப்பாளையம் தொகுதி கோவைக்கு வந்து அடுத்தபடியாக அந்த நெருக்கத்தில் ரொம்பவே முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி மேட்டுப்பாளையம் தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் கொஞ்சம் சீனியராக வந்து இருக்கக்கூடிய சுனில் ஆனந்த் அப்படின்றவரை தான் வந்து களமிறக்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக. இவருக்கு ஆல்ரெடி அந்த லோக்கலாக நல்லாவே பரிச்சயம் வந்துருக்கு. நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய ஒரு ஆண்டர்ப்ரனர், ஸோ நிறைய விஷயங்கள் அந்த சமூகத்தை வந்து சேர்ந்தும் அந்த தொகுதியை வந்து சேர்ந்தும் நிறைய பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு. ஸோ இதன் காரணத்தினால சுனில் ஆனந்த் அப்படின்றவரை தான் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தாவேகா சார்பாக களமிறக்க வந்து போகிறாங்க. சேலம் வடக்கு தொகுதி இந்த சேலம் வடக்கு தொகுதியில் செந்தில்குமார் அப்படின்றவரை தான் வந்து களமிறக்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக. ஸோ இவருக்கு கட்சியில் நல்ல ஒரு பேர் இருக்கதா வந்து செய்து. இது மட்டும் வந்து இல்லாமல் சேலம் பகுதியில் முக்கியமாக நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய மக்கள் வந்து பரிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த செந்தில்குமார் அப்படின்றவர். ஸோ இதன் காரணமாக இந்த செந்தில்குமார் அப்படின்றவர் சேலம் வடக்கு தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க. திருவண்ணாமலை தொகுதி ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் உதயகுமார் அப்படின்றவரை களமிறக்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக. வாணியம்பாடி தொகுதி இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ இந்த காரணத்தினால ஒரு இஸ்லாமிய சகோதரரையே தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக இந்த வாணியம்பாடி தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க. சையத் அப்படின்றவர் தான் களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகாவோட வந்து சார்பாக. ஸோ இவருக்கு அந்த லோக்கல் வட்டாரத்தையும் அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் அந்த ஜமாத் மத்தியிலையும் நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிற காரணத்தினால சையத் அப்படின்றவரை தாவேகா சார்பாக வாணியம்பாடி தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க. செங்கல்பட்டு தொகுதி இந்த சென்னை சுற்று வட்டாரங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் செங்கல்பட்டு வந்து தொகுதி. ஏகப்பட்ட மக்கள் வந்து வசிக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் தியாகம் அப்படின்றவரை களமிறக்க வந்து போகிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக. வாசுதேவநல்லூர் தொகுதி ரொம்ப இந்த ரூரல் ஹப்பு ஏரியாஸ்லலாம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதிகள். இந்த 234 தொகுதிகளில் ஜாஸ்தி பரிச்சயம் இல்லாத தொகுதிகளில் இதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம ஜாஸ்தி இந்த தொகுதிகள்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க வந்து மாட்டோம். பட் இந்த தொகுதி எல்லாமே ஒரு வின்னிங் அத்தாரிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து இருக்குது. ஸோ இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் வாசுதேவநல்லூர் தொகுதியில் மனோகர் அப்படின்றவரை தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக களமிறக்க வந்து போகிறாங்க. பத்மநாதபுரம் தொகுதி ஸோ இந்த தொகுதியுமே வந்து ஜாஸ்தி இந்த 234 கான்ஸ்டிடியூஷனில் நம்ம பெருசாக வந்து நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்க வந்து மாட்டோம். பட் இதுவுமே யார் வந்து வின் வந்து அடைவா அப்படின்ற டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ரூரல் தொகுதி. ஸோ இந்த பத்மநாதபுரம் தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகுமார் அப்படின்றவரை தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக களமிறக்க வந்து போகிறாங்க. கிள்ளியூர் தொகுதி இந்த கிள்ளியூர் தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜோனாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் சபின் அப்படின்றவரை தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பாக வேட்பாளராக இந்த கிள்ளியூர் தொகுதியில் களமிறக்க வந்து போகிறாங்க தாவேகால வந்து இருந்து. ஸோ இதுதான் முதல் கட்டமாக. ரெண்டாவது கட்டமாக மூணாவது கட்டமாகவே தமிழக வெற்றிக் கழகத்தோட அந்த 110 முதல் கட்ட வேட்பாளர்களை நம்ம பார்த்துருக்கக்கூடிய
கேண்டிடேட்ஸோட லிஸ்ட், இன்னுமே நிறைய லிஸ்ட்டு வந்து தலைவர் விஜய் அவர்கள் ஆட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கார். ஸோ அதை நம்ம சேனலில் வரிசையாக நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு